ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அது கன்னியாக இருந்தாலும் சரி, இந்த தடவை துலாமா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலாபலன் தான் கிடைக்க போகுது. ஏன்னா 2 வீட்டு அதிபதியும் ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு, ஐயோ பாவம் அந்த பிள்ளை ரொம்ப கூவுது, ரொம்ப யோசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த தடவை என் மேல இறக்கப்பட்டு ஒரே இடத்துல அமர்ந்திருக்காங்க. இந்த மாதம் ஃபுல்லாமே அந்த மாதிரியான சினாரியோல தான் போகுது. முதல் ஒரு 15 நாட்கள் 4 கிரகம் ஒரு இடத்துல, அடுத்த 15 நாட்களும் 4 கிரகம் ஒரு இடத்துல அமர்ந்து ஆல்மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸை வந்து எடுத்துக்கொள்ள போறாங்க. எஸ்பெஷலி எனக்கு தெரிந்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிறகு விரித்து பறக்கக்கூடிய காலம் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது. நீங்க கன்னி ராசியா இருந்தாலும் சரி சாமி, நீங்க துலா ராசியாக இருந்தாலும் சரி, ஏன்னா நட்சத்திர நாதன் உச்சம் அடைய போறாரு. வேற என்ன வேணும்? ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதன் இப்ப குருவோட பறவையில ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னோட வீட்டுக்கு 2ஆம் வீட்டுல இருக்கார். அங்கிருந்து பார்த்தா தன்னோட வீட்டுக்கு 9ஆம் வீட்டுல இருக்கார். இதுவே பயங்கரமான ஒரு பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இது போதான்னு கொஞ்சம் 15 தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்தில் அமர்ந்து, காலபுருஷனோட 10ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சமாக போறார். அந்த வீடு நீங்க கன்னிராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 5ஆம் இடம் வரப்போது. நீங்க துளாராசியா இருந்தா உங்களுக்கு 4ஆம் இடம் போது. வேற என்ன வேணும்? நிறைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும். இடம் சார்ந்த சில விஷயங்கள், வீடு சார்ந்த சில விஷயங்கள், சுகம் சார்ந்த சில விஷயங்கள்ல வந்து ஒரு நல்லவே நடக்கும். அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இத்தனை பிளானட் அப்படின்றதுல கொஞ்சம் கவனம். செவ்வாய் ஆளுமை இருக்கலாம், கொஞ்சம் அதற்கு ஒரு சில செலவுகள் எட்டி பார்க்கலாம். நட்சத்திரநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் வரும். எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ஒரு பிரான்ச் 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணா இனிமேல் பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க. யாரெல்லாம் தொழில் முனைவோரா இருக்கீங்களோ, சித்திரை நட்சத்திரக்காரங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தடவை உங்களுக்கான பெயர் புகழ் கிடைக்கும். யாரெல்லாம் மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பேங்கிங் செக்டர்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்ட்ஸ்ல இருக்கீங்களோ, அத்தனை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தடவை மகத்தான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப சூப்பர். 2ஆம் வீட்டு அதிபதியோடய ராசிநாதன் சேர்ந்திருக்கும் போது வேற என்ன கொடுப்பனம் வேணும்? 10க்கு 3ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகக்கூடிய தன்மை வேற, 4ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை வேற, 5ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை வேற, 6ஆம் வீட்டு அதிபதி பார்வை வேற, 7ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை வேற. இந்த பக்கம் 8ஆம் வீட்டு அதிபதி அங்கேயே உட்காந்துருக்காரு. 9ஆம் வீட்டு அதிபதியோட பிளஸிங், 10ஆம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரு. இது எப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆல்மோஸ்ட் சுத்தி 9 பிளானட்டும் ரொம்ப அழகா உங்களை இயக்கக்கூடிய தன்மையெல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தடவை நான் வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போன தடவை கொஞ்சம் மிருகசீடத்துக்கு ஓகே வருது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய பலன் என்பது ரொம்ப அபிரவிதமா இருக்கு. செவ்வாய் நட்சத்திரத்துல எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை சித்திரையும் அவிட்டம் அல்டிமேட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஓகே. ஸோ இந்த தடவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க பிராண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுவீங்களோ, உங்களை ஃபோக்கஸ் பண்றது, உங்க பிராண்டை ஃபோக்கஸ் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்க நான் வேலைக்கெல்லாம் போகலாம், உங்க வீட்டை பத்தி உங்க குளத்தை பத்தி பெருமையெல்லாம் பீத்துவீங்க. நிறைய எங்க அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமா, அந்த காலத்துல நாங்க எப்படி வளர்ந்தோம் தெரியுமான்ற மாதிரி உங்களை பிராண்ட் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். பழைய விஷயத்தையே ரீகால் பண்ணி பார்ப்பீங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது வரைக்கும் இல்லாம திடீர்னு உங்க கல்யாண போட்டோவை எடுத்து பார்க்கறது, உங்களோட பழைய போட்டோவை எடுத்து பார்க்கறது, அதை பார்த்து சிரிக்கிறது, நம்ம எப்படி இருந்தோம் பாத்தியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஊடலா இருக்கக்கூடிய விஷயத்த கூடலாக்கி கொள்ள போறீர்கள். புரிஞ்சிருச்சு இல்ல? ஓகே, புரிஞ்சா சரி. அந்த அளவுக்கான நல்லவைகள் எல்லாம் கூடி வரதுக்கான காலம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அது ஆல்மோஸ்ட் சுக்கிரன் வீடாக இருந்தாலும் சரி, அது புதனோட வீடாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே இந்த தடவை கொஞ்சம் காதலும் காமவுமாக களைய போகிறது. ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெகட்டிவாலாம் ஒன்றுமே இல்லை. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். கடன் கண்டிப்பாக நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய கடன் வச்சிருக்கேங்க, அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல. இந்த தடவை கடன் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் பிராண்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். நிறைய டிராவல் பண்ணுவீங்க. உங்களை வந்து ஐகானிக்கா காட்டுறதுக்கு சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக ஒரு ஆதாயம், அதன் மூலமாக ஒரு அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த வருஷம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க கன்னிராசியா இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவார்டு கிடைக்கும் இந்த தடவை. அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல போகும்போது ஜூலை ஏப்ரல்லே வந்துடும். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. நீங்க இப்படியே வந்து துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரமாக இருக்கிற பட்சத்தில் மிகச்சரியான யோகம்.
நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும். இந்த தடவை திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பை பார்ப்பாங்க. திருமணத்திற்கான ஒரு உங்களுக்கு இல்லாட்டி உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அதில் போய் நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வாய்ப்பு, அதுல மொய் எழுதுறதுக்கான வாய்ப்பு, அதன் மூலமாக சில செலவுகள் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமும் கொஞ்சம் செலவுகளும் அப்படி மிக்ஸ் மேட்சா ஆகக்கூடிய அமைப்பாக இந்த ஒரு மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்க போகிறது. 2வது நம்பிக்கை பிறக்க போகிறது. 3வது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. 4வது இதுவரைக்கும் அடைபடாத கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. 5வது விஷயம், உங்களை நீங்க பிராண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் அலோனா சமுதாயத்தில் உங்களை காட்டப் போகிறீர்கள். இத்தனை தன்மையும் இந்த தடவை கூடி வருவதற்கான வாய்ப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, நீங்க படிக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னா சூப்பரா படிப்பீங்க. சூப்பரா படிப்பீங்கன்றதை தாண்டியும் சூப்பரா வந்து கவிதை எழுதுவீங்க, கதை எழுதுவீங்க, மொழி மீது ஒரு பெரிய ஆர்வம் வரும். வாய் விட்டு படிப்பீங்க, ரொம்ப ஜாலியாக சுற்றுவீங்க. என்னடா ஸ்கூலுக்கு போகணுமான்ற நிலைமையெல்லாம் தாண்டி ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த தடவை ஏன்னா மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு இந்த தடவை லீவ் விட்டுருவாங்க. அதனால் பெருசாக ஒன்றும் நம்ம ஒரி பண்ண வேணாம். இந்த பக்கம் ஃபுல்லாக நியூ இயர் லீவு, அந்த பக்கம் ஃபுல்லாக பொங்கல் லீவுன்ற மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜாலியோ ஜில்கானாவோ நிறைய விளையாட்டுகள் ஸ்போர்ட்ஸுகள்ன்ற மூலம் நட்பு வட்டம்ன்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஸோ பிள்ளைகள் ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டு கொள்ள வேண்டாம். மேலே கீழே விழுவுறதுக்கான வாய்ப்பு உண்டு. சைக்கிளில் விழுவீங்க. என்ன மேடம் இப்படிலாம்? ஆமாம், இந்த 3 சக்கரம் எல்லாம் சனி, சரியா? இந்த 4 சக்கரமெல்லாம் ராகு. வேணாம், இதெல்லாம் எடுத்து நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ நார்மலாக நான் சொல்கிறேன். ஓகே, சைக்கிளில் இருந்து கீழே விழுகிறது, சைக்கிள் கற்றுக்கிறேன்னு கீழே விழுகிறது, அதன் மூலமாக முட்டியில் அடிபடுறது, பைக் ஓட்டிங்க இடிச்சிட்டு வர்றது, இந்த 2 சக்கரத்தின் மூலமாக சில லைட்டாக விபத்துகளை சந்திக்க வேண்டி வரலாம். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பார்த்து பிள்ளைங்களை போக சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி பேர் ஏதாவது அந்த ஸ்கேட்டிங் போகும்போது அதில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் அதிலலாம் கொஞ்சம் பிள்ளைங்களை பார்த்து கவனமாக அமுச்சு வைங்க. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு அதிகரிக்கிறது, ப்ரப்போசல்லாம் நடக்கும் இந்த தடவை. அது ஓகே ஆகும். இது வரைக்கும் வந்து பிரேக்கப்போட எண்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க கூட திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நிறையா பாட்டு கூத்துன்னு இந்த தடவை நியூ இயர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஜாலியாக சந்தோஷமான ஒரு நியூ இயராக இருக்கும் உங்களுக்கு. புது மனுஷங்க, புது இடம், புதிய தகவல்ன்ற மாதிரி நிறைய புதுமை கலந்து. ஏன்னா சுக்கிரன் எல்லாம் புதுமை. ஓகேவா? சுக்கிரன் நம்ம வேற மாதிரி எப்போ பார்த்தாலும் ரொம்ப பெரிய லாவிஷ் லக்ஸுரி. சுக்கிரன் புதுமை இண்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ நிறைய புதுமையான மனுஷங்க, புதுமையான மக்களோட ஒரு தொடர்பு, அதன் மூலமாக ஒரு கம்யூனிகேஷன். சூப்பர். சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியுது இல்லை, அந்தளவுக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்க போறீங்க. சொல்லி கில்லி மாதிரி வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை டாப் நாச் அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. நிறைய பேருக்கு உங்களை பற்றியான அறிமுகம் கிடைக்க போகிறது. நீங்கள் போய் நிறைய பேரோட பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது அது காலபுருஷனுடைய 10ஆம் இடத்துல உங்கள் வேலை பிரபலங்கள் மூலமாக சில வேலைகள் நடக்கும் உங்களுக்கு. அதன் மூலமாக வராத கடன்லாம் வரும். ரொம்ப நாளாக ஒரு பெண்டிங் இருக்கு, வரவே மாட்டேதுன்னா இந்த தடவை வரும். அதன் மூலமாக சில சந்தோஷங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அந்த நியூ இயர்ல. ஹாப்பி நியூ இயர் யாருக்கோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் தான். சூப்பராக இருக்கு. ஓகே, 60 வயது தாண்டிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஹெல்த் வைஸ் இருக்கும். 60 வயசுல நான் சுடிதார் போட்டு வாக்கிங் போவேன், நான் வந்து ஜீன்ஸ் பேண்ட் ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு வந்து கோடு போட்ட டிஷர்ட்லாம் போட்டு அப்படி 40 வயசு கம்மி பண்ணிப்பேன்ற மாதிரி இந்த தடவை 60 வயசு தாண்டிய ஆட்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி நடைபெறுவீங்க. நல்ல விஷயம் தானே. உங்களை பார்த்தா நாங்களாம் இம்ப்ரெஸ் ஆகும், இன்ஸ்பயர் ஆகும். அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீர்கள். ஸோ இந்த தடவை 60 வயசு தாண்டிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. உடல் வழியில் மனவழியில இருந்து வெளியில வந்துருவீங்க. கன்னி ராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும். முட்டி, காலு, பாதம், காஃப் மசில் சொல்லக்கூடிய இந்த கணுக்கால், இந்த 4 இடத்துலையும் கொஞ்சம் கவனம். மற்றபடி மற்ற எல்லாம் சூப்பராக இருக்குது. புதுசாக ஷூ வாங்குவீங்களோ? வாங்கினீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்குவீங்க. புதுசாக ஷூ வாங்குறது, புதுசாக செப்பல் வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் இந்த கால் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களோடு இந்த தடவை செலவுகள் அதிகரிக்கிறது. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதில் என்ன மேடம் சந்தோஷம்? கண்டிப்பாக கிடைக்கும். போடும்போது ஃபீல் பண்ணுவீங்க. இதை சனி பண்ணுவார். 7ஆம் இடத்துல உட்காந்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவார் சனி. ஸோ நிறைய ஷாப்பிங்லாம் போவீங்க, ஷாப்பிங் மாலுக்கு போவீங்க. ரொம்ப நாளாக வாங்கணுன்ற ட்ரெஸ்ஸு, சுக்கிரன் எல்லாமே ட்ரெஸ்ஸு. 4ஆம் இடம் என்பது திரும்ப சொல்கிறேன், ஏதோ ஒன்றையே பிடிச்சிட்டு இருக்காங்க. 4ஆம் இடம்ன்றது சொக்காய் உடுக்க நிறைய புது ட்ரெஸ் வாங்குவீங்க. அதன் மூலமாக மகிழ்வீர்கள். ஸோ நல்லா இருக்கு. அப்புறம் ரொம்ப பேசணும்னா அப்புறம் எல்லா நட்சத்திரக்காரங்களும் காண்டாயிடுவாங்க. ஸோ சித்திரை நட்சத்திரக்காரங்க பிளெஸிங் நிறைய இருக்கு. மீனாட்சி அருளால் இது இப்படியே நிலைத்து இருக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருட ஜனவரி மாதம். ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டாம்? லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கு. முடிஞ்சா வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றும் போது கல்கண்டு போட்டு விளக்கத்தினாலே சுக்கரக்காரத்துவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இயங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கான புகழும் தன்னால் வந்து சேரக்கூடிய காரணி அமையும். கொஞ்சம் டென்ஷன் ஆகிறத மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க.
தலைமைத்துவத்துல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு 4 பேரை ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புள் ஹேண்டிலிங்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க கவனம் கவனம் கவனம். ஓகே, இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இந்த தடவை நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, மயில் விரித்த தோகை எப்படியே விரிச்சிருக்கக்கூடிய மயிலை பார்ப்பீங்க. இல்ல மயில் இறக வாங்கி இந்த தடவை வீட்டில் வைப்பீங்க. இது 2ல ஏதோ ஒன்று நடந்தே தீரும். அது டெக்கரேட்டிவா இருக்கலாம், இல்லை சும்மா இருக்கலாம். நிறைய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை தொகை விரித்த மயிலை பார்ப்பீங்க. இல்லாட்டி மயில் தொகையை வாங்கி வீட்டில் வைப்பீங்க. இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ் மயில் தொகையோட கனெக்ட் ஆகும். நீங்கள் போகிற இடத்துல ஏதோ மயில் தொகை அமைப்பில் ஒரு சினாரியோவை கண்ணில் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பல வண்ணத்தில் எப்படி ஜாலியாக இருக்குமோ, கார்மேகத்தை பார்த்தால் மயில் எப்படி மகிழுமோ, அந்த மாதிரி கடவுளுடைய அருள் கருணையால் உங்களுடைய வாழ்வு மகிழப் போகிறது என்பதை சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த ஜனவரி மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு.